Hello friends, we have come to the last edition of the Shimla Toy Train journey. இப்போ இந்த இதுங்கிறதுனால கடைசி பார்ட் ஆஃப் அந்த ட்ராக் ஜர்னிங்கிறதுனால இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனி வரைக்கும் பார்க்கணும். இயற்கை காட்சிகள் இன்னும் அந்த கடைசி வரைக்கும் எப்படி நம்மளை எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம எப்படி இதை மனதில் அகலாது நிற்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மலர் நினைவுகள்ங்கிற மாதிரி எப்போ மலர் நினைவுகளாகவே இருக்கும். ஸோ அது எப்படி இது இன்னும் நிறைய பிரிட்ஜஸ்லாம் வேறு இருக்குது குகைகளை தவிர. அது என்ன இந்த இடத்துல இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் விசிட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். வெயில் மாதம் பசுமையில் காஞ்சு போச்சுடா, ஏதோ ஒரு பாட்டில் பாராட அது மாதிரி தோன்றினாலும் அது ஏதோ ஒரு அழகு நம்ம அது பசுமையாக இருக்கும் காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு நினைவு கூட்ட தோன்றுகிறது. கத்தையா வரும் அந்த புல்வெளிகள், டீப் ஜார்ஜஸ் பள்ளத்தாக்கு, திடீரென்று ஒரு குகை, அழகான பைன் மர தோட்டங்கள், ஊசேலை காடுகள், எங்கிருந்தான் அந்த அழகு வருகிறதோ தெரியாது. வெயிலின் தீவிர கதிர்கள் அதன் ஊடே பாய்ந்து விளையாடுகின்றன. அதன் பின்னே இருந்து நடுநடுவே எட்டி பார்க்கும் உயர்ந்த மலைகள், சக்கரங்களின் ஒலி மட்டும் நம்மிடம் கேட்கிறது. ஒவ்வொரு வளைவிலும் இயற்கை ஒரு புதுமுகம். பசுமை பூர்த்தியது பர்வதங்கள், வளைந்த நெளிந்து சொல்லும் வழித்தடங்கள். அதைத்தான் அன்றே வளைந்து நெளிந்து செல்லும் பாதை மங்கை மோக கூந்தலோ என்று பாடினாரோம். இதோ நடுவே இன்னொரு சிறிய குகை. நாம் எதிர்பார்க்கும் பொழுது நம்மை தேடி எதுவும் வருவதில்லை. குகைகள் வரும் வரும் என்று நினைக்கும் பொழுது அவர்கள் வரவில்லை. எப்பொழுது விதிக்கப்பட்டதோ, எப்பொழுது அங்கு வருகிறதோ அப்பொழுதுதான் அது வரும். அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும். எங்கே வாழ்க்கையை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பயணம், இதுதான் பாதை என்பது யாருக்கும் தெரியாது. என்று சொல்வதை போல இந்த ரயிலின் சத்தம் நம்மை அசர வைக்கிறது. நான் ரயில் வழியே சென்று கொண்டிருக்கும் பொழுதே அருகிலேயே சாலை போக்குவரத்தும் கண்ணில் தென்படுகின்றன. It gives us a sort of relief. கார்களும் மற்ற வண்டிகளும் கூட பவனி வருகின்றன. ஐந்து மணி நேரம் ஆகிவிட்டது. அத்தனை நேரம் ஆகியிருந்தாலும் நேரம் எப்படிதான் கழிந்ததோ என்று தெரியவில்லை. இயற்கை காட்சிகளும் அந்த மனப்பும் நம் மனதை கொள்ளை கொண்டு விட்டன. இதோ கட்டிடங்கள் தெரிகின்றன,
நகர்ப்புறம் வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீ சிம்லாவை சீக்கிரத்தில் அடைந்து விடுவோம். शिमला आ गया। இதோ நம்ம சிம்லா ரயில்வே ஸ்டேஷன். இனிமேல் நம்மளுடைய அகாமடேஷன் அதை நோக்கி நம்ம நகர்றோம். இளவரசி தன்னுடைய சிம்லா மகாராணி அந்த ராணியை காண தன் தாயை மடியை நோக்கி சென்று விட்டார். நாம் நம்ம இடத்திற்கு செல்வோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த டாய் ட்ரெயின் ஜேர்னி நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து சிம்லானுடைய சுற்றுப்பயணம் சரி என்னென்னு நான் பார்த்தேன், என்னென்ன அனுபவங்கள் மெயினாக. ஃபஸ்ட் நான் வந்து ஒரு அகாமடேஷன், ஒரு ரிசார்ட்ஸ், ஒரு 25 வருஷமாக இருக்கிற ரிசார்ட்ஸை நாங்கள் புக் பண்ணோம். அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வந்து இப்போ பெருசாக இப்போ ரொம்ப தூரம் இல்லை, ரைட் ஆன் த மால் ரோட், ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் ஃப்ரம் த ரயில்வே ஸ்டேஷன், அப்படி இப்படிலாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் செலவு ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல. சரி ரைட், நான் டப்பனில் மால் ரோடுனா வந்து அங்கே இது டிராஃபிக் ஃப்ரீ ஜோன் அது. ஸோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே போகும்போது அங்கே என்ன வெரி டிசப்பாயிண்டட், ஏமாற்றமே மிஞ்சியது. அப்படி என்ன, அதுதான் என்ன நடந்தது. வலி அனுபவங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.